ஓப்பன் பண்ண அர்த்தராத்திரியில் ஒரு ஜெயிலில் அலர்ட் சவுண்ட் கேட்குது. எல்லா போலீஸ்காரங்களும் ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டான்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த கைதி முன்னாடி ஓட அந்த கைதியை துரத்திட்டு பின்னாடி போலீஸ்காரங்க ஓடியாராங்க. அங்கே ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு காட்டுறோம். ஆக்சுவலாக இந்த கைதி தப்பிச்சு போகலங்க, ஏற்கனவே ஒரு கைதி தப்பிச்சு போயிருக்கு. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கைதி கிட்ட போலீஸ் எல்லாம் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. எண்ட் ஆஃப் தி சீன் இந்த கைதியோட ஹெல்ப்பால தப்பிச்சு போன கைதியை பிடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் தனக்கு ஹெல்ப் பண்ண கைதியே தப்பிச்சு போயிட்டான்ட்டு. அந்த இடத்துல டைட்டில் கார்டு போடுறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெட்டிக்கதை யூடியூப் சேனல். 2014 அக்டோபர் மாதம் 22 தீபாவளியை முன்னிட்டு கத்தி திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இன்னையோட கத்தி ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 10 years ஆஃப் கத்தி. ஸோ கத்தி ஸ்பெஷல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குங்க. காமெடி, லவ், ஆக்ஷன், சென்டிமெண்ட், எல்லாத்துக்கும் மேலே கண்டென்ட். கத்தி படம் கண்டென்ட்டை வச்சு எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த 10 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் செட்டராக இருந்தது கத்தி தான். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச முக்கியமான 3 பாயிண்ட் பற்றி பேசிடுறேன். ரைட்டிங், மேக்கிங், ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ரைட்டிங் பற்றி பேசிடுவோம். டபுள் ஆக்ஷன், ஆள் மாறாட்டம் என்னதான் எம்ஜிஆர் காலத்து கதையாக இருந்தாலும் அதை நமக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான கமர்ஷியல் ஸ்கேலில் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு முருகதாஸ் அவர்கள். கிராமத்துலேயும் நகரத்துலேயும் எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, தண்ணியோட தேவை எந்த அளவுக்கு இருக்குது, அதன் மூலிமா விவசாயிகளோட பிரச்சனை, அவங்களோட போராட்டம்ட்டு ரொம்ப யதார்த்தமாகவே இந்த கதை இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் ரமணாவுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக முருகதாஸ் எழுதின ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரின்னே சொல்லலாம். படத்தில் எந்த இடமும் போர் அடிக்காது, ரொம்பவே வேகமாக போகும் ஸ்க்ரீன் பிளே. அது மட்டும் இல்லாமல் கத்தி என்கின்ற கதிரேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆர்க். படம் ஆரம்பிக்கும் போது யார் எப்படி போனால் என்ன, தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கணும்னு சுயநலமாக யோசிக்கிற ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு திருடன் படம் முடியும் போது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை எதிர்த்து போராடி விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்று ஒரு கேஸை எடுத்து நடத்தி ஜெயிச்சு கடைசியாக அந்த பேரை கூட தான் ஏற்றுக்காமல் முகத்தை மூடிக்கிட்டு கூட்டத்தில் ஒருத்தனா மறுபடியும் போலீஸ்லேயே சரண்டர் ஆகிடுறாரு. என்ன மாதிரி ரைட்டிங்கு. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த படத்தில் ஒரு டைலாக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சதீஷ், சமந்தா, விஜய் சார் எல்லாத்துக்கும் ஒரு லவ் அண்ட் காமெடி போர்ஷன் இருக்கும். அதில் வர எல்லா டைலாக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த 3ஆம் நம்பர் பெரியவருக்கு சொல்லி போட்டுட்டுமா? ஏய் செம்ம ஜோக்கு. சாயந்தரம் வந்த உடனே ஞாபகப்படுத்தி சிரிக்கிறேன். என் தாத்தா இப்போ எப்படி இருக்காரு? அவர் எப்படி இருந்தா நமக்கு என்னங்க, வாங்க. நோ ஹீஸ் தாத்தா. யா ஹீஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஓ அந்த மாதிரியா? அப்பா ஐ லவ் ஹிம் தான். நீங்க இல்லையா? என்ன சொல்றாரு? அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான்னா பைத்தியம் ஆயிடுவான். ஆமாங்க. அடுத்தது வில்லன் யார், எவ்வளோ பெரிய ஆள், வில்லனுக்கு ஹீரோவுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாமல் இந்த பெரிய கழுத்தில் கத்தி வச்ச உடனே வில்லனையே மிரட்டிட்டு வர மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஏன்னா அதில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஆனால் கூட உங்களை கொல்றதை யாராலும் தடுக்க முடியாதுப்பா. அப்புறம் அந்த அட்வொகேட் லட்சுமிகுமார் வீட்டுக்கு போய் அவரையே மிரட்டிட்டு வர சீன் ஆகட்டும். அப்புறம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி 20 நிமிஷம் பேசுகிற பொலிட்டிக்கல் டைலாக். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழே துணி துவைக்கிறான், சாக்கு டால்றான். அடுத்து முக்கியமாக பேச வேண்டியது இந்த படத்தோட மேக்கிங். இந்த படத்துக்கு ஜார்ஜ் வில்லியம் சினிமாட்டோகிராஃபர், ஸ்ரீகர் பிரசாத் தான் எடிட்டர், அண்ட் அதுபோக லால்குடி இளையராஜாங்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாப்புல. முக்கியமாக சொல்லணுன்னா அனிருத் மியூசிக். அனிருத்துக்கு கிடைச்ச முதல் பெரிய படம்னு சொல்லலாம். அண்ட் அனிருத் கொடுத்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லலாம். இன்னை வரைக்குமே கத்தியோட மோஷன் போஸ்டருக்கு போட்ட அந்த பிஜிஎம் தான் அனிருத்தோட டாப் பிஜிஎம்னு தாராளமாக சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் வர சண்டை காட்சிகள், இந்த படத்தில் வர இன்ட்ரோல் ஃபைட் ஆகட்டும், காயின் ஃபைட் ஆகட்டும், அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், ஸ்டட் மாஸ்டர் அனல் அரசு அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பார். ரொம்பவே ரியலாக இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். ஃபைனலி ஆக்டிங். விஜய்னா ஒரு மாஸ் ஹீரோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நான் வெறும் மாஸ் ஹீரோ மட்டும் இல்லைடா, நான் பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படின்னு ஹேட்டர்ஸுக்கெல்லாம் சொல்லி அடித்த படம் கத்தினே சொல்லலாம். 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன் பண்ண அழகிய தமிழ் மகன் ஃப்ளாப் ஆனிச்சு. ஆனால் கத்தி திரைப்படத்தில் அதை எல்லாத்தையுமே நொறுக்கிட்டார். துள்ளாத மனம் துள்ளுக்கு அப்புறம் ஒரு கேரக்டரை பார்த்தே நமக்கு பாவமாக இருக்குது அப்படின்னா ஜீவானந்தம் கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ராவான ஆக்ஷனாக கத்தி என்கின்ற கதிரேசன் இருப்பார். சமந்தாவை பார்த்துட்டு ஜொல்லு விடுறது, வில்லனுக்கு ஃபோன் பண்ணி சவால் விடுறது, ஸ்க்ரீனில் பேசுகிறத பார்த்துட்டு முகத்தை மூடிட்டு அழுகிறது, லைன்ஸ் கிளப் ஸ்டேஜில் கூனி குறுகி நிற்கிறதுன்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக தான் ஆக்டிங்லேயே வேரியேஷன் காட்டியிருப்பார். அப்படியே இந்த பக்கம் ஜீவானந்தத்தை பார்த்தோம்னா
ஒரு 15 வருஷமாக தான் ஒரு மாஸ் ஹீரோன்ட்டு கட்டி வச்ச பேரை எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணியிருப்பாப்புல. போலீஸ்காரங்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போதாகட்டும், ஒவ்வொருத்தர் கையிலையும் மை இருக்கிறத பார்த்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்கம்மான்னு உட்காந்து அழுகிற சீன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மேலே ஸ்டேஷனில் ஜட்டியோட உட்காந்துட்டு இருக்கிற சீன்லாம் விஜய் சார் எவ்வளோ பெரிய நடிகர்னு நமக்கு சொல்லாமல் சொல்லியிருப்பாரு. என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. இந்த படத்தோட சக்ஸஸே மொத்த டீமும் டெடிக்கேட்டடாக சேர்ந்து வேலை செஞ்சது தான். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு அங்கே இடத்த விட்டு கதிரேசன் கிளம்புறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. வோல்டேஜ் ஹோமில் ரவுடி பசங்க உள்ளே வந்து பெரியவங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கன்ட்டு. திரும்ப வோல்டேஜ் ஹோமுக்கு வந்து பெரியவங்கெல்லாம் பேசி கொடுத்துட்டு இருக்கும்போதே விஜயண்ணா ஷோல்டரில் வந்து ஒருத்தன் கை வைப்பான். உடனே ஜார்ஜ் வில்லியம்ஸ் விஜயண்ணா கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பார். அனிருத் கீபோர்டுக்கு தீ வைப்பார். அனலரசு அந்த ஃபைட்டரை பறக்க வைப்பார். விஜயண்ணா ஸ்வாகாக பட்டனை கழட்டி விட்டு 2 பக்கமும் பெரியவங்களை உள்ளே போங்கன்னு கை காட்டிட்டு ஒரு 180 டிகிரியில் ரொட்டேட் போட்டு கையை முறுக்கிட்டு நடந்து வருவார் பாருங்க. உன்னை பீஸாக வெட்டிடுவன்ட்டு வெளில ஃபோன் போட்டு மிரட்டும் போது துப்பாக்கியில் கூலாக சொன்ன ஐம்பேட்டிங்க இங்கே நம்பால் ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் பாருங்க. I'm waiting.